Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடக மாநிலம் அருள்மிகு கூக்கே சுப்பிரமணியா திருக்கோவில் அமைவிடம். இந்த கோவில் கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகில் உள்ள தட்சிண கன்னடா மாவட்டத்தில் சுள்ளியா வட்டத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த குமாரமலையில் நடுவில் குமாரதாரா நதிக்கு அருகில் கூக்கே சுப்பிரமணிய என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மங்களூரிலிருந்து 105 கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூரில் இருந்து 317 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தீர்த்தம் குமாரதாரா தீர்த்தம். கோவிலுக்கு அருகில் ஓடும் மகி ஆற்றில்தான் வாசுகி நாகம் நீராடி காயத்தில் இருந்து விடுபட்டது. இந்த மகி நதியில்தான் சிவசக்தி குமாரனாகிய முருகன் அசுரர்களை கொன்ற பின் தன் ஆயுதங்களை கழுவியதால் குமாரதாரா என்று பெயர் பெற்றது. குமாரதாரா நதியில் புனித நீராடி சுப்பிரமணியரை தரிசனம் செய்தால் சரும நோய்கள் நீங்கும் என ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சர்ப்பதோஷம் நீங்கவும் இங்கு நீராடுகிறார்கள். பரசுராமர் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடியுள்ளார். ஆதிசங்கரர், மத்வாச்சாரியார் ஆகியோர் இங்கு வந்துள்ளனர். கோவில் சிறப்பம்சங்கள். இந்த கோவில் 5000 வருடம் பழமை ஆனது ஆகும். இந்த கோவில் குமாரமலையில் உள்ளது. இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக அதன் அருகே 6 தலை பாம்பு வடிவத்தில் சேஷமலை அமைந்துள்ளது. சர்ப்பதோஷம் மற்றும் சர்ம நோய்களை நீக்கும் முருகன் இங்கு 5 தலை நாகருடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் பாம்புகளுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் உள்ளது. இதன் மூலம் முன்னோர் சாபம், சர்ப்ப என்னும் நாகதோஷமும் நீங்கும். கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி, நவராத்திரி ஆகிய விழாக்கள் இங்கு நடத்தப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் இத்தலம் குஷி என அழைக்கப்படுகிறது. பேச்சு வழக்கில் கூக்கி சுப்பிரமணியா என மாறி அந்த பெயரே நிலைத்து விட்டது. இத்தலத்தை சுற்றி 113 சிவத்தலங்கள் உள்ளன. இந்த கோவிலில் 9 கால பூஜை நடக்கிறது. காலையில் கோ பூஜை, மதியம் உச்சிக்கால பூஜை, மாலையில் சாயரட்சை பூஜை ஆகியவற்றை கேரள தந்திரிகள் செய்கின்றனர். மற்ற பூஜைகளை அர்ச்சகர்கள் செய்கின்றனர். தமிழகத்தில் பழனி முருகன் கோவில் பிரசித்தமாக இருப்பது போல கர்நாடக மாநில முருகஸ்தலங்களில் பிரபலமானது இந்த கூக்கி சுப்பிரமணியா கோவில் ஆகும். இது பல யுகம் கண்ட கோவில் ஆகும். கந்த புராணத்தில் தீர்த்த கஷேத்ரா மகி மணி ரூபணா அத்தியாயத்தில் இத்தலத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள குமாரமலை பகுதியில் இக்கோவில் அமைந்துள்ளது. இயற்கை காட்சிகளை தன்னகத்தே அடக்கியது இம்மலை. சன்னதிகள். கோவிலின் முன் மண்டபத்திற்கும் கர்ப்ப கிரகத்திற்கும் நடுவே கருடனின் வெள்ளித்தூண் உள்ளது. இதில் கருடன் பொறிக்கப்பட்டுள்ளார். கூக்கே சுப்பிரமணிய சுவாமி. கூக்கே அதாவது குகையில் உள்ள கருவறையில் மூல விக்கிரகத்தில் ஆதிசேஷனுடன் கூடிய சிவலிங்கம் உள்ளது. அவருக்கு மேலே வாசுகி சுப்பிரமணியர் இருக்கிறார். வாசுகியின் விஷக்காற்று பாதிப்பை தரும் என்பதால் இக்கோவில் கருவறைக்குள் யாருக்கும் அனுமதி இல்லை. தூரத்தில் இருந்து வெள்ளி கருடத்தூண் அருகே நின்று தரிசனம் செய்ய வேண்டும். ஆதி சுப்பிரமணியர் சன்னதி.
கூகே சுப்பிரமணியரை தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் பின்புறம் ஆதி சுப்பிரமணியர் கோவிலுக்கு செல்லலாம். அங்கு 2 குகைகள் உள்ளன. ஒரு குகையில் வாசுகி முருகனை நினைத்து தவம் இருப்பதால் அங்கு செல்ல தடை உள்ளது. வால்மீகா என்னும் புற்று இக்கோவிலின் கருவறையிலேயே காணப்படுகிறது. இந்த புற்று வடிவங்கள் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி என்று வணங்கப்படுகின்றன. விநாயகர் சன்னதி, கூகே சிவன் சன்னதி, கால பைரவர் சன்னதி, நாகர் சன்னதி. நாகர் பிரகார ஈசான மூலையில் உள்ளது. கோவில் வரலாறு. புராண கதைப்படி தாரகாசுரன், சூரபதுமன் மற்றும் மற்ற கொடிய அசுரர்களை போரில் வென்ற பின்பு சுப்பிரமணிய சுவாமி விநாயகருடன் இக்குமாரமலையில் தங்கினார். அப்போது தேவர்களின் தலைவன் இந்திரன் மற்றும் மற்ற தேவர்கள் சுப்பிரமணிய சுவாமியை வரவேற்றனர். இந்திரனின் மகளான தேவசேனாவை சுப்பிரமணிய சுவாமிக்கு திருமணம் செய்து கொடுக்க இந்திரன் விரும்பினான். இந்திரனின் விருப்பத்தை நிறைவேற்ற சுப்பிரமணிய சுவாமி தேவசேனாவை மணந்தார். இத்தேவ திருமணம் இந்த குமாரமலையில் நடந்தது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் இதர தேவர்கள் எழுந்தருளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு மங்கள வாழ்த்துகள் தெரிவித்தனர். அன்று முதல் தேவசேனாவுடன் சுப்பிரமணிய சுவாமி இங்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மற்றொரு வரலாறு. காசியப முனிவரின் மனைவியரான கத்ரு, வினதா என்பவர்களுக்கு இடையே குதிரைகள் பற்றிய சர்ச்சை எழுந்தது. இருவரும் தங்கள் கருத்தே சரியென வாதம் புரிந்தனர். முடிவில் யாருடைய கருத்து சரியானதோ அவர் மற்றவருக்கு அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த பந்தயத்தில் கத்ரு தோற்றாள். ஒப்பந்தப்படி கத்ருவும் அவளது குழந்தைகளான நாகங்களும் வினதாவிற்கு அடிமையாயின. வினதாவின் குழந்தையான கருடன் நாகங்களை துன்புறுத்தி வந்தது. வருந்திய நாகங்கள் வாசுகி என்ற பாம்பின் தலைமையில் குமாரதாரா என்ற நதியின் அருகிருந்த குகையில் வந்து தங்கின. அங்கிருந்தபடியே தங்களை காக்கும்படி அவை சிவனை வேண்டின. சிவபெருமான் அந்த பாம்புகள் முன் தோன்றி தனது மகன் சுப்பிரமணியனிடம் உங்கள் குறைகளை கூறுங்கள், அவன் உங்களை காப்பாற்றுவான் என்றார். அதன்படி பாம்புகள் குமாரதாரா நதியில் நீராடி சுப்பிரமணியரை வழிபாடு செய்தனர். இதனால் மகிழ்ந்த சுப்பிரமணியர் நாகங்களை காப்பாற்றினார். இதற்கு நன்றி கடனாக வாசுகி பாம்பு தனது 5 தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு குடை ஆனது. சேவல் கொடி வைத்துள்ள இத்தல முருகன் குக்குடத்வஜ கந்தசுவாமி என அழைக்கப்படுகிறார். இக்கோவிலை ஒட்டி பல்லூஸ் என்ற இடத்திலுள்ள குகையில் சிவ பார்வதி அருள் பாலிக்கின்றனர். நரசிம்மர் வரலாறு. மத்வாச்சாரிய முனிவர் இமயமலையில் வியாசரை சந்தித்த போது 8 சாலிகிராம கற்களையும் சக்தி வாய்ந்த நரசிம்ம கல்லையும் மத்வாச்சாரிய முனிவரிடம் கொடுத்து ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை வியாச முனிவர் உருவாக்க கூறினார். மத்வாச்சாரியர் 6 சாலிகிராம கற்களையும் கூகே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். நரசிம்ம கல்லை ஒரு பெட்டியில் வைத்து வழிபட்டார். இங்கு நரசிம்ம சுவாமிக்கு சிறிய கோவில் உள்ளது. அதில் நரசிம்ம சுவாமியின் சக்தி அடங்கிய திறக்கப்படாத பெட்டி உள்ளது. முன்பொரு காலத்தில் இந்த பெட்டியை திறக்க ராஜா பல்லாளராயர் முயற்சிக்க அதனால் அவர் உடல் முழுக்க எரிய தொடங்கியுள்ளது. எந்த வைத்தியமும் பலனளிக்காததால் அவர் கோவில் பூசாரியிடம் உண்மையை கூறி
மன்னிப்பு கேட்டுள்ளார். பூசாரி நரசிம்மரை வேண்டி வெண்ணெயை ராஜாவிற்கு பூசி எரிச்சலை குணப்படுத்தியுள்ளார். இக்கோவிலின் வாசலில் பல்லாளராயரின் சிலையும் உள்ளது. தினசரி அவருக்கு வெண்ணெய் பூசப்பட்டு குளிர்விக்கப்படுகிறார். வழிபாடு. நாகங்களின் தலைவியான வாசுகிக்கு முருகன் அபயம் அளித்துள்ளதால் ராகு கேது தோஷத்தால் சிரமப்படுபவர்கள் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கிறார்கள். பிரம்மஹத்தி தோஷம், அதாவது கொலை பாவம், முன் ஜென்ம பாவங்கள், பித்ருக்கடன் நிவர்த்தி தலமாக இத்தலம் விளங்குகிறது. வயிற்று வலி, தோல் நோய், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்கின்றனர். பாம்புகளை காத்து அருள் புரிந்தவர் இத்தல முருகன். இதனாலேயே ராகு கேது தோஷம் நீங்க பக்தர்கள் இங்கு வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கால சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு இங்கே சிறப்பு பூஜையும் நடத்தப்படுகிறது. இங்கு பாம்புக்கு திதி கொடுத்தால் பித்ருக்கடனை செலுத்திய பலனை பெறலாம் என்கின்றனர் இத்தலத்தில் உள்ள பெரியவர்கள். குமாரதாரா நதியில் புனித நீராடி சுப்பிரமணியரை தரிசனம் செய்தால் சரும நோய் நீங்கும் என ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அஸ்லேஷ பலி, அதாவது கருப்பு பாம்பிடமிருந்து பாதுகாப்பு கோரும் பிரார்த்தனைகள் மற்றும் சர்ப்பதோஷ பரிகாரம், அதாவது பாம்பு கடவுளின் சாபம் நீக்குதல் ஆகியவை கூகே சுப்பிரமணிய கோவிலில் வழங்கப்படும் 2 பிரபலமான பூஜை சடங்குகள் ஆகும். இந்த சடங்குகளை ஆன்லைனிலும் பதிவு செய்யலாம். சர்ப்பதோஷ ஹோமம். கூகே சுப்பிரமணியா கோவிலில் சர்ப்பதோஷ ஹோமம் செய்ய திட்டமிட்டீர்கள் என்றால் 2 நாட்கள் இங்கேயே தங்க வேண்டும். முதல் நாள் சர்ப்ப விக்கிரகம், முட்டை, கோதுமை மாவில் செய்யப்பட்ட 2 பாம்புகள், கலச தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. 2ஆம் நாள் கங்கா பூஜை செய்து நாகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பால் ஊற்றி வழிபாடு செய்கின்றனர். பரிகார பூஜைகள். இந்த கோவிலில் சர்ப்பதோஷம், திருமண தடை மற்றும் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கான பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. இங்கு 2 முக்கிய பரிகார பூஜைகள் பிரபலமானவை ஆகும். சர்ப்ப சமஸ்கார பூஜை. இது சர்ப்பதோஷத்தை முழுமையாக நீக்க செய்யப்படும் மிக விரிவான மற்றும் தீவிரமான 2 நாள் சடங்கு ஆகும். இதன் நோக்கம் முற்பிறவிகளில் அறிந்தோ அறியாமலோ பாம்புகளை கொன்றதால் ஏற்படும் சர்ப்பதோஷத்தை வேறறுத்தல், திருமண தடை, புத்திர பாக்கியம் இன்மை, தோல் நோய்கள் மற்றும் தொழில் ரீதியான தடைகள் நீக்குதல். பூஜையின் கால அளவு 2 நாட்கள் ஆகும். முதல் நாள் காலை 8:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, 2ஆம் நாள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை பூஜை நடைபெறுகிறது. பூஜையின் செயல்முறை. பக்தர்கள் தங்கள் முன்னோர்கள் பெயரில் சங்கல்பம், அதாவது சடங்கிற்கான உறுதிமொழி எடுக்க வேண்டும். புனித நீராடல் மற்றும் சுத்திகரிப்பு சடங்குகள். சுப்பிரமணியர், வாசுகி போன்ற நாக தேவதைகளை ஆவாகனம் செய்தல். சர்ப்பதோஷத்தின் தாக்கத்தை நடுநிலைப்படுத்த தீ வேள்வி, அதாவது ஹோமம் செய்தல் கட்டாய தேவை. இந்த பூஜையில் ஈடுபடும் பக்தர்கள் 2 நாட்களும் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும். பூஜைக்கான அனுமதி, அதாவது டோக்கன், மிக குறைவாகவே வழங்கப்படுவதால் முன்கூட்டியே முன்பதிவு செய்வது அவசியம் ஆகும். ஒரு சேவைக்கு அதிகபட்சமாக 4 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஆஸ்லேஷ பலி பூஜை. இது சர்ப்பதோஷ பரிகாரத்தில் சற்றே எளிமையான 1 நாள் சடங்காகும். இதன் நோக்கம் கால சர்ப்பதோஷம் மற்றும் ராகு கேதுவின் தீய விளைவுகளை குறைத்தல், திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம் ஆகியவற்றை அடைதல், முன்னோர்களின் ஆசிகளை பெறுதல். இந்த பூஜையின் கால அளவு
ஒரு நாள் ஆகும். பூஜை நேரம் இது 2 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்டம் காலை 7 மணி, இரண்டாம் கட்டம் காலை 9:15 மணி. இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.